நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. இன்றைக்கு ஜோதிடத்தை பற்றி பேசலாம்னு நிறைய பேர் இந்த ஜோதிடம் பற்றி கேட்கறதுனால இன்னைக்கு நாம் ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம். முதல்ல ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்விக்கு முதல்ல நம்ம விடை பார்க்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது வானவியல் சாஸ்திரம் தான். சாஸ்திரங்கள் எழுதியவர்கள் எல்லாமே சரியாக தான் எழுதியிருக்கிறார்கள். அது உலக இயக்கத்தில் நிறைய மக்கள் அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். மன்னர் காலத்திலிருந்தே இந்த ஜோதிடம் இருக்கிறது. இந்த ஜோதிடம் என்பது கடல் போன்றது. இதில் முழுமையாக நாம் படித்து தெரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களில் பாண்டித்யம் பெற்றதனால் அவர்கள் அந்த விஷயங்களில் சொல்வது சரியாக இருக்கும். எல்லாவற்றையுமே சரியாக சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத போதுதான் ஜோதிடம் பொய்யாக உங்க பார்வையில ஏற்படுது. அது நடக்காத பொழுது அது ஜோதிடம் பொய் என்று சொல்கிறோம். எல்லாற்றையும் தாண்டி நாம் இந்த பூமியில் பிறந்தது முதல் நாம் யார் என்ன சொன்னாலும், ஜோதிடர் சொன்னாலும், யாரு சொன்னாலும் செயல்பட போறது நாம தான். அப்போ அந்த செயல் ஆற்றாமல் ஜோதிடத்தில் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சும்மா உட்கார்ந்தா யோகம் வருமா, பொருளாதாரம் பெருகுமா என்றால் பெருகாது. கர்மா செய்தே ஆகணும். கர்ம வினை இதுதான் நம்ம கர்மாவை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ஜோதிடத்திலே பல விஷயங்கள் வருது. குறிப்பா ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா சகட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகம் என்றாலே எல்லாத்தையும் அள்ளி வழங்குறதுன்னு அர்த்தம் இல்லை. சகட யோகம் என்பது குருவிற்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் இருப்பது சகட யோகம்னு சொல்றாங்க. இந்த சகட யோகம் இருந்தவர்கள் அனுபவபூர்வமாக நாம் பார்த்த வகையில என் அனுபவத்திலையும் சகட யோகம் இருப்பவர்கள் 50 வயது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றம் அடையவே முடியாது. நல்ல வியாபாரம் நடக்கும், பொருளாதாரம் வரும். காலையில இருக்கிற பொருளாதாரம் இரவு இருக்காது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஃப் அப்படிங்கிறது கீழ் நோக்கி போய் கடன்ல தான் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஜாதகத்தை எடுத்து பிரிக்கும் போது தான் தெரியுது எந்த அளவுக்கு இவர்கள் கடனால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று. இதை நான் என் அனுபவபூர்வத்திலே நான் நிறைய பேர்களுக்கு பார்த்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எனக்கே சகட யோகம் தான் இருந்தது. இந்த சகட யோகத்தினாலே 50 வயது வரைகள் நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். ஆனால் இந்த கஷ்டங்களை எல்லாமே கஷ்டமாக பார்க்காமல் வாழ்க்கையில் இதுவும் நடக்கும், இதுவும் மாறும் அப்படின்ற ஏத்துக்கிற தன்மை இருந்ததுனால, அக்செப்டன்ஸ் இருந்ததுனால எனக்கு எதுவுமே பாதிக்கல என்ன. அதனால எதையுமே நாம ஏத்துக்கணும். ஜோதிடம் உண்மை, அதை பொய் என்று சொல்ல முடியாது. சொல்பவர்களை பொறுத்தது, அதை கேட்டு செல்பவர்களை பொறுத்தது. தேவையற்ற கேள்விகள் கேட்பார்கள், முக்கியமான கேள்விகளை மறந்து விடுவார்கள். ஒரு ஜாதகத்தை கொடுத்து விட்டு இந்த குழந்தையினுடைய அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, தாய் மாமன் எப்படி இருப்பான், கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, தாத்தா பாட்டி எப்படி இருப்பாங்க, அம்மாவோட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, இன்னும் அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இதெல்லாமா கேட்கறதுக்கு இதுதான் முக்கியமா? இந்த குழந்தை எப்படி இருக்கும்னு கேட்கலாம், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். தேவையற்ற கேள்விகளை இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடர்கள். ஒரு ஜாதகன் பிறந்தால் அந்த ஜாதகனை சாரும், தாய் தந்தையை சாரும், தாய் மாமனை சாரும். இது மட்டும்தான் ஒரு 4 பேர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் தொப்புள் கொடி உறவு என்பதனால. இன்னொரு யோகம் இருக்கிறது, கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஜோதிடர்கிட்ட போனா உனக்கு என்ன கஜகேசரி யோகம் இருக்குது, டாப்பா வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஜகேசரி யோகம் என்பது சந்திரனுக்கு குரு கேந்திரங்களில் இருப்பது, 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடங்களில் இருப்பது. இது கஜகேசரி யோகம். கஜம் என்றால் யானை,
கேசரி என்றால் சிங்கம், இப்படி நம்ம சொல்றோம். கேசரி என்றால் சிங்கம். அப்போ ஒரு யானைகள் கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கம் நுழைஞ்சாலும் யானைகள் எல்லாம் செதறி ஓடிவிடும். அதுபோல் இவன் தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விரட்டி எடுத்து நன்றாக வாழ்வான் என்பது இதன் பொருள். அது எந்த மாதிரி காலகட்டத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் என்றால், அந்த குரு திசையும் சந்திர திசையும் வரும்பொழுது, அதற்கே அந்த குருவும் சந்திரனும் நல்ல இடங்களில் இருக்கணும். பகை வீட்டில் இருந்தால் வேலை செய்யாது, 8ல் இருந்தால் வேலை செய்யாது. இப்படி பல காரணங்கள் உண்டு கஜகேசரி யோகத்துக்கு. இன்னும் நிஷ்கல யோகம்னு சொல்லுவாங்க, இன்னும் சதுர்சாகர யோகம்னு சொல்லுவாங்க. சதுர்சாகர யோகம் அதே மாதிரி நிஷ்கல யோகம், உதயபானு யோகம், புத ஆதித்ய யோகம், இப்படி நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சதுர்சாகர யோகம் அப்படிங்கிறது நிறைய, அதாவது சுப கிரகங்கள் அனைத்தும் 4 இடங்களிலும் அது கேந்திரங்களிலும் இருந்து அவர்கள் உச்சம் பெறும் பொழுது இந்த சதுர்சாகர யோகம் ஏற்படுது. அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைபாடுகளும் இன்றி செல்வ செழிப்போடு அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்வார்கள். இந்த மாதிரி யோகங்கள் இருப்பது ஒரு பக்கம் என்றாலும் கூட, நாம் நம்முடைய வாழ்க்கையை, நாம் செய்யும் தொழிலை புரிந்து கொள்ளணும். முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தொழிலை மாத்திக்கிட்டே போகக்கூடாது. 5 வருஷம் ஒரு தொழிலை செய்யறாங்க, அப்புறம் இன்னொரு தொழிலுக்கு போறாங்க. இப்படி தொழில்களை மாற்றிக்கொண்டே போவதனால் ஒரு பயனும் இல்லை. நான் தொழில் செய்கிற காலத்திலே சகட யோகம் எனக்கு இருந்தது. ஒரு விஷயம் எப்படி நடக்கின்றது என்பதை யூகிக்கும் முன்னே இன்னொரு விஷயம் நடந்துவிடும். இப்படி பல வகைகளிலே நான் சிரமப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால், ஸ்ரீலங்கா வியாபாரம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே 2004 ஏற்பட்ட சுனாமியால் பல லட்சங்களை இழந்திருக்கிறேன். அப்போது வரைக்கும் எனக்கு சகட யோகம்தான். 48 வயது வரைக்கும் சகட யோகம், அந்த பலனை அனுபவித்தே வந்தேன். இப்படி பல விஷயங்கள் நடந்தாலும் கூட எனக்குள் இருந்த தைரியமும், எனக்குள் இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும், அக்செப்டன்ஸும் தான் என்ன ஸ்டடியா கொண்டு போக வச்சது. இப்படியாக நான் என் தொழில்களை சிரமம் மேற்கொண்டு செய்தாலும் என் கடமையில் இருந்து தவறாமல், காரணம் என் குழந்தைகள் படிக்க வேண்டும், அவர்கள் உத்தியோகம் போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அவர்கள் நலமாக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் ஆழமாக இருந்தது. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஒரு காலகட்டத்திலே 50 வயதை கடந்த பின் நான் எதேச்சையாக சதுரகிரி மலையிலே ஒரு சித்தரை சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் இன்னொரு சித்தர். அந்த சித்தரை போய் நான் பார்க்கிற பொழுது 2000 எனக்கு அவர் சதுரகிரி சித்தர் எனக்கு அந்த சித்தர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்குகிறார். அவர் கொடுக்க 2007 அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டார். ஆக அதுவரையும் பொறுமையாக இருந்து 2004 அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டு 2007 அவரை சென்று பார்க்கிறேன். அவர் ஒரு காட்டுக்குள் தான் இருந்தார். அப்படி அவரை போய் நான் சென்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு வயது 130 இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இளமையாகத்தான் இருந்தார். அவரை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக அவருடைய காலில் விழுந்தேன். விழுந்த பின் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்னை மறந்து நான் அவரோடு அங்கே இருந்து அழுதேன். ஆனந்தமாக இருந்தது அந்த அழுகை. அது ஆனந்த கண்ணீராக இருந்தது. அவர்தான் சொன்னார், என்னுடைய ஜன்மாக்களை பற்றி சொன்னது மட்டும் அல்லாமல், நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் தொழிலை நிப்பாட்டு, ஜோதிடம் படித்திருக்கிறாய், ஜோதிடம் பார், உன்னுடைய கடைசி காலத்தில் அதுதான் உனக்கு கை கொடுக்கும் என்றார். அப்போ ஜோதிடம் என்பது உண்மை என்பதை அவர் வாயிலாகவும் புரிந்து கொண்டேன். ஆனால் நான் டிகிரிகள் படித்திருந்தாலும் கூட ஜோதிடம் பார்க்காமல் தான் இருந்தேன். அவர் சொன்ன பின்னாடி அதற்கான வேலையை 2-3 நாட்களிலேயே நான் ஆரம்பித்து கடையில் இருக்கும் சரக்குகளை எல்லாவற்றையும் பார்ட்டிகளுக்கு, வியாபாரிகளுக்கு அனுப்பிவிட்டு, நான் யாருக்கு பணம் தர வேண்டுமோ அவர்களை எல்லாம் வர சொல்லி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டு கதவை மூடிவிட்டு வந்து விட்டேன்.
அன்றிலிருந்து 13-14 வருடங்களாக ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜோதிடம் பார்ப்பது என்பது எனக்குள் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. எனக்கு அதுல ஈடுபாடும் இருக்கிறது. ஈடுபாடு இல்லைன்னா அந்த தொழிலை பண்ண முடியாது, ஜோதிடம் பார்க்க முடியாது. அந்த ஜோதிடம் பார்க்கும் காலங்களிலே இன்னும் இறைவன் மீதான பற்றுதல் இன்னும் அதிகமானது. எப்ப நினைச்சாலும் நான் அப்ப எங்கேயோ ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருவேன். வடநாட்டு பக்கமும் போயிருவேன், தமிழக பக்கமும் போயிருவேன். எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குதோ அங்க போவேன். இப்படி என்னுடைய நிலையை நான் என்ன நினைத்து என் வாழ்க்கையை கொண்டு போகணும் என்று நினைத்தோனோ அந்த நிலைகளுக்கு தான் சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் நான் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறேன். யாருடைய ஏச்சுக்களையும் நான் மதிப்பதில்லை. அதே நேரத்தில் பாராட்டுகளையும் வெகுவாக ரசிப்பதில்லை. ஆக ஜோதிடம் பாருங்க, ஆனால் அவர்கள் சொல்வது அந்த நிலையில் இருக்கும், அந்த நேரத்தில், அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் மட்டுமே. இந்த தினசரி ஜோதிடம், தினமும் சொல்லக்கூடிய ஜோதிட பலன்கள் பலிக்காது, எல்லாருக்குமே பலிக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகளை பொறுத்துதான் உங்களுக்கு அது நடக்கும். அவங்க பொதுவான பலன்களைத்தான் போட முடியும், அப்படித்தான் போடுவார்கள். இன்னும் சிலர் மிகைப்படுத்தி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அவர்களை நான் உண்மையிலேயே கண்டிக்கிறேன். காரணம், இந்த டிவியில இந்த வருடம் உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு பொய்யா சொல்றாங்க. இந்த பொய் சொல்லும் ஜோதிடர்களால் தான் ஜோதிடத்திற்கு மரியாதை இல்லாமல் போனது. இவர்கள் முதல்ல இந்த பொய் சொல்றவர்கள் தான் ஜோதிடத்துக்காக ரொம்ப வக்காலத்து வாங்குவாங்க. நிறைய பார்த்திருக்கிறேன். இப்படி பொய் சொல்லி பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள்? உங்களை நம்பி உங்களிடம் பார்க்க வந்தவனை ஏமாற்றுகிறீர்கள். அந்த பாவங்கள் உங்களை விடாது. ஆக ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம் தான். அது வானவியல் சாஸ்திரம் தான், மறுப்பதற்கு இல்லை. இதை புரிந்து கொண்டு ஒரு அளவோடு ஜோதிடம் பாருங்கள். இன்னொன்றையும் நான் சொல்லிக் கொள்கிறேன், பரிகாரங்கள் வேண்டாம். எதற்கு பரிகாரம் தேவையோ, முக்கியமான உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அந்த பரிகாரங்கள் 1-2 மட்டும்தான் இருக்கிறது. மற்ற பரிகாரங்கள் அனைத்தும் தேவையற்றவை, அதற்கு எந்த பலனும் கிடையாது என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், எல்லாமே பரிகாரங்கள் கோயிலுக்கு போங்கன்றது தான். எத்தனை கோயில்களுக்கு நீங்க போவீங்க? இப்படி கோயிலா சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே எப்ப பார்க்க போறீங்க? அதனால பரிகாரங்கள் ஏதோ வருஷத்துல ஒரு தரம் பண்ணீங்களா, 2 தரம் பண்ணீங்களா, அதோட போதும் உங்க மன திருப்திக்காக. ஆனால் அதுவே முழு நேர வேலையா மாதத்து பூராவும் செய்யறது. இன்னும் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஒரு முருகன் கோயிலுக்கு 15வது வாரம் போறேங்க, ஒருத்தர் சொன்னாரு 21 வாரம் போகணும்னு அப்படின்னு சொல்லுவாரு. போறாங்க, அவங்க விருப்பம், அது நான் தடுப்பதில்லை. ஆனால் இதனால் என்ன நிகழப் போகிறது என்பதை மட்டும் நாம் பார்க்கணும். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்க தொழிலை யார் பார்க்கணும்? நீங்க தான் பார்க்கணும். இறைவன் உட்கார்ந்துட்டு பார்க்க மாட்டாரு, அவருக்கு அந்த வேலை கிடையாது. உங்களை படைச்சதோட அவருடைய வேலை, கடமை முடிந்தது. ஆக விழிப்புணர்வோடு உங்களை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் முன்னேற வேண்டும். மனதில் இறை பக்தி இருக்கலாம், தவறில்லை. இன்னொன்றும் சொல்ல ஆசைப்படுகிறேன், இறைவன் இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்வி இப்பொழுது ரொம்ப பரவலாக தொலைக்காட்சிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, ஜாதி, மதம், இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப வேகமா நடக்கிறது. எல்லோருமே அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப சத்தத்தோட சொன்னா அது உண்மையாகி விடாது. இப்ப அப்படிதான் நினைக்கிறாங்க. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்ன்ற மாதிரி பொய்யை கூட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்தோம்னா அது உண்மையாகிவிடும் என்பது போல பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதில் பெண்களும் அடக்கும். இப்போ ஒரு வாரங்களாக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம், மக்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள், இவர்களை வழி நடத்துபவர்கள் எவ்வளவு கேவலமான சிந்தனைகளோடு இருக்கிறார்கள், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த சமூகம்
எதை நோக்கி போக போகிறது, நம்முடைய வாரிசுகள் பின்னாடி எப்படி வாழப் போகிறார்கள் இந்த பூமியில் என்ற சந்தேகங்கள் எல்லாமே வலுப்பெறுது. இறைவன் என்கிற, அதாவது நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. தண்ணீருக்கு ஏதேனும் நிறங்கள் உண்டா? தண்ணீருக்கு சுவை உண்டா? தண்ணீருக்கு ஒளி உண்டா? தண்ணீருக்கு வாசம் உண்டா? இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? அந்த தண்ணீர் தான் இறைவன். அது போன்றது ஒரு விஷயம்தான் இறைவன். இந்த மூச்சோடு இருப்பவனும் இறைவன். இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், சக்தி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பூமி இறைவன், நாம் விடும் காற்று இறைவன், நாம் சுவாசிக்கும் காற்று இறைவன், நாம் உண்ணும் உணவு இறைவன். இது அனைத்தையும் நீங்க அந்த இறைவனுக்கு எந்த பெயராவது வைத்துக் கொள்ளுங்கள், அது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. இந்த இறைவன் தான் அப்படி என்பது கிடையாது. நீ யாரை வேண்டுமானாலும் உன்னுடைய தெய்வமாக நினைத்துக்கொள். அதனாலே நாம் மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு குழப்பமடைய வேண்டாம். ஏனென்றால் நம்மிடம் உள்ள பலனை எதிர்பார்த்துத்தான் வருகிறார்கள். இவர்கிட்ட போனா, இவங்களை இந்த மக்களை முட்டாளாக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? மக்களுக்கு படிப்பை கொடுத்தா நம்ம வளர முடியாது, மக்களுக்கு அறிவை கொடுத்தால் நாம வளர முடியாது. இப்படிப்பட்ட கூட்டம் இன்று மட்டுமல்ல, ஆதி காலம் தொட்டே இருந்தது. நம்முடைய மன்னர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? சுயநலவாதிகளாகத்தான் இருந்தார்கள். ஆக நாம் இவைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நம சிவாய, நம சிவாய.